ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்குமே வணக்கம். இது பிஸ்டெக் தமிழ் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம பார்த்துட்டு இருக்கிற ஒரு வீடியோ என்ன அப்படின்னா, இன்னைக்கு அதாவது 2/1/2025 டிஎன்பிஎஸ்சிலிருந்து ஒரு முக்கிய அறிவிப்பை வந்து பார்த்தீங்கன்னா வெளியிட்டிருக்காங்க. அதனை பற்றின டீட்டெயில்ஸாக நம்ம இன்றைக்கி பார்க்க இருக்கிறோம். ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா மட்டும்தான் என்ன தகவல் அப்படின்றது உங்களுக்கு முழுசாக தெரியும். ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் இப்போ தான் நம்ம யூடியூப் சேனலில் முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அது தொடர்ந்து வர பெல் ஐக்கனில் ஆல் நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம யூடியூப் சேனலில் எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும், நீங்களும் மிஸ் பண்ணாமல் பார்த்துடலாம். நம்ம யூடியூப் சேனலுக்கும் தனியாக வந்து வாட்ஸ்அப் சேனலோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், குரூப்புடைய லிங்க்கும் கொடுத்துருக்கேன், அதே போல் டெலகிராமுடைய லிங்க்கும் நான் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு எந்த குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ண விருப்பம் இருக்கோ அந்த குரூப்பில் நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ 2024 வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி நிறைய மாற்றங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வந்தாங்க. அது வகையில் என்னென்னா, ஒரே கல்வி தகுதி இருக்கிற நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய எக்ஸாம்ஸை ஒன்றாக்குனாங்க. டெக்னிக்கல், இன்ஜினியரிங், அப்புறம் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், இது மாதிரிலாம் தனித்தனியாக இருக்கு இல்லைங்களா. அதுக்கப்புறம் வந்து இந்த போலீஸ், ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்லாம் குரூப் 4க்குள்ளே கொண்டு வந்தாங்க. அப்புறம் இபியும் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே கொண்டு வரதா அப்படின்னு சொல்லி நிறைய மாற்றம் வந்து பண்ணாங்க. ஏன்னா இது மூலிமா வந்து அவங்களுக்கு டைம் சேவ் ஆகுது, ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா அமௌண்ட்டும் வந்து சேவ் ஆகுது. அப்படின்றதால நிறைய எக்ஸாம்ஸ் தனித்தனியாக அந்தந்த டிபார்ட்மெண்ட் பண்ணிகிட்டு இருந்தது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா குரூப் எக்ஸாம்ஸ்குள்ளேயே வந்து கொண்டு வந்துடலாம் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து நிறைய எக்ஸாம் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றிணைச்சு நடத்திட்டு இருக்காங்க. ஒரு இதில் நடத்திட்டு இருந்தாங்க. ஓகேங்களா. அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா போன 2024 வந்து வர இருக்கணும். அதாவது இந்து அறநிலைத்துறையில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸிக்யூட்டிவ் கிரேடு 3 அண்டு கிரேடு 4 இந்த எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி தரப்பில் இருந்து கண்டக்ட் பண்ணலை. அதுக்கான நோட்டிஃபிகேஷன்ஸும் ரிலீஸ் ஆகலை. ஸோ அது பற்றின கேள்விகள் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சிக்கு கால் பண்ணி கேட்டுட்ருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு டிஎன்பிஎஸ்சிலேருந்து ஒரு அஃபிஷியல் இன்ஃபர்மேஷன் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அதை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க இருக்கிறோம். ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறீங்க பார்த்தீங்களா, இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி இன்றைக்கி வந்து அவங்களோட அஃபிஷியல் பேஜில் வந்து ரிலீஸ் பண்ணது. என்ன அப்படின்னா, நிறைய அழைப்புகள் வந்து பார்த்திங்கன்னா வருது. அதாவது இந்து அறநிலையத்துறை எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் கிரேடு 3 கிரேடு 4 எப்போ வந்து பார்த்திங்கன்னா நடத்தப்படும், தனியார் தேர்வு வந்து பார்த்திங்கன்னா நடத்தப்படுமா அப்படின்ற மாதிரி நிறைய கேள்விகள் கேட்டுட்ருக்காங்க. ஏன்னா இது வந்து டைரெக்டாக வந்து சிலபஸ் பேஸ் பண்ணி பார்க்குறப்ப அந்த சைனவும் வைணவம் இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நிறைய சிலபஸ் வந்து இது சேஞ்சாக இருக்கும். ஓகேங்களா. அதனால் வந்து இது நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இந்த அறநிலையத்துறைக்கு டைரெக்டாகவே இது பண்ணுறதால இது தனியாக வந்து எக்ஸாம் நடத்தியிருந்தாங்க. போன வருஷம் இந்த கால் ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு வரலை. அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா இந்த வருஷம் இது நடத்தப்படுமா அப்படின்றது வந்து நிறைய பேர் வந்து கேள்வி கேட்டதாகவும், அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து சொல்லியிருக்கிறது என்னென்னா, செயல் அலுவலர் நிலை 3 பதவி தேர்வு வந்து பார்த்திங்கன்னா ஒருங்கிணைந்த குடிமையியல் பணி குரூப் 2A கேட்டகரியில் இதை கொண்டு வராங்களாம். ஓகேங்களா. 2A அசிஸ்டண்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் கிரேடு 3 வந்து பார்த்திங்கன்னா கொண்டு வராங்க. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா டிகிரி தான் குவாலிஃபிகேஷன். ஓகேங்களா. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸிக்யூட்டிவ் லெவல் கிரேடு 4 இந்த பதவிக்கு வந்து பார்த்திங்கன்னா குரூப் 4 கேட்டகரியில் நாங்கள் கொண்டு வந்துடுவோம், இதை வந்து இன்க்ளூட் பண்ணி இந்த எக்ஸாம்ஸ் வந்து நாங்கள் கண்டக்ட் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. நம்மளுடைய டிஎன்பிஎஸ்சியுடைய வெப்சைட்லேயே நம்ம பார்க்குறப்ப வந்து பார்த்திங்கன்னா 2022 தான் இந்த கால்ஃபர்ஸ் வந்திருக்கு. இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா 2024 வந்து குரூப் 1 கேட்டகரியில் கம்பைன்டு டெக்னிக்கல் எக்ஸாமினேஷன் சொல்லிட்டு இந்த அறநிலையத்துறைக்கு தனியாக எடுத்தாங்க. ஓகேங்களா. அதுக்கப்புறம் வந்து முன்னாடி எதுவும் வரலை. ஸோ அந்த வகையில் நம்ம பார்க்குறப்ப வந்து எக்ஸிக்யூட்டிவ் கிரேடு 3க்கு என்ன கல்வி தகுதி இருக்கும் பட்சத்தில் நம்ம பேசிக்காக பார்த்துடலாம். எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் கிரேட் 4க்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்க கல்வி தகுதியாக நம்ம நிர்ணயிக்கிறது வந்து பார்த்திங்கன்னா மினிமம் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பாருங்கள், மினிமம் ஜென்ரல் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன். அப்படி இல்லைன்னா தமிழ் புலவர் பட்டம் நீங்கள் வாங்கியிருக்கீங்கன்னா இதுக்கு நீங்கள் எலிஜிபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது வந்து பார்த்திங்கன்னா மினிமம் வந்து நீங்கள் காலேஜ் அட்மிஷன் போகிறதுக்கு உங்களுக்கு தகுதி இருந்து அந்த கல்வி தகுதி இருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் பாஸ் 10th ஸ்டாண்டர்ட் எக்ஸாமினேஷன், அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இதை அப்படியே மாற்றிட்டாங்க. ப்ளஸ் வந்து இந்த எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் 2 எக்ஸாம் நடத்துவாங்க. காலையில் ஒரு எக்ஸாம் நடத்துவாங்க, மதியம் ஒரு எக்ஸாம் நடத்துவாங்க. காலையில் வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரல் ஸ்டடீஸும் தமிழ் தேர்வும் இருக்கும்.
மத்தியானம் வந்து பார்த்தீங்கன்னா இந்து மதம் சைவனமும் வைணவம் அதான் நான் ஆரம்பத்தில் சொன்னேன் பார்த்தீங்களா அந்த மாதிரி வந்து இதை நடத்துவாங்க. ஓகேங்களா, இந்த 2 பேப்பராக வந்து இதில் நடக்கும். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேசிக் ஸ்கேல் வந்து 19,500 ரூபா தான். அதாவது இப்போது நம்ம குரூப் 4ல் நம்ம பாஸ் ஆகி போய் ஒரு ஜூனியர் இன்ஜினியர் இது எடுக்கிறோம்ல, ஜூனியர் அசிஸ்டன்ட் இந்த மாதிரி எடுக்கிறோம் இல்லையா, டைப்பிஸ்ட் இந்த மாதிரி, அதுக்கான என்ன பே ஸ்கேலோ அந்த பே ஸ்கேல் தான் இதுக்கும் கொடுப்பாங்க லெவல் 8ல். இது வந்து 2022 வந்த நோட்டிஃபிகேஷன். அதை வந்து உங்களுக்கு அவசரம் நான் எடுத்தேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கிரேடு 3க்கு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து டிகிரி ஸ்டாண்டர்ட். ஓகேங்களா, டிகிரி ஸ்டாண்டர்ட். இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா காலையிலையும் மத்தியானமும் 2 எக்ஸாம் இருக்கும். அதுக்கப்புறம் இதுவும் வந்து குவாலிஃபிகேஷன் பார்க்குறப்ப ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் எது நீங்கள் படிச்சிருந்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எலிஜிபிள் தான். ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிஏ டிகிரி இந்தியன் கல்ச்சரல். ஓகேங்களா, இது வந்து படிச்சிருந்தீங்கன்னா பர்ஃபெக்ட் குவாலிஃபிகேஷன் அவங்க சொல்கிறாங்க. ஓகேங்களா, இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏஜ் லிமிட் வந்து 2த்துக்குமே கிடையாது. 10ன்றதால வந்து பார்த்தீங்கன்னா கிரேடு 4க்கு வந்து இல்லை, எக்ஸ்ட்ரா நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு வந்து மாறும். அதே போல் இதுக்கு வந்து டிகிரி குவாலிஃபிகேஷன்றதால ஏஜ் லிமிட் இல்லை. இதுக்கு வந்து சம்பள விகிதம்னு நம்ம பார்க்குறப்ப வந்து பார்த்தீங்கன்னா கிரேடு 3க்கு வந்து பார்த்தீங்கன்னா 20,600 ரூபா. ஓகேங்களா, கிட்டத்தட்ட வந்து ஒரு குரூப் 2 கேட்டகரி அளவுக்கே வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கான பேமெண்ட் வந்து இருக்குது. ஓகேங்களா, ஸோ இதுதான் இந்த நோட்டிஃபிகேஷன். இது வந்து ஒவ்வொன்றா வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து டிஎன்பிஎஸ்சி தரப்புலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாமுக்கான சிலபஸ் வந்து சேஞ்ச் பண்ணிகிட்டே இருக்காங்க. இப்போ குரூப் 4 மாற்றிட்டாங்க, குரூப் 2 மாற்றிட்டாங்க, குரூப் 1 எக்ஸாமுக்கு மாற்றிட்டாங்க. இந்த மாதிரி அடுத்தடுத்து மாற்றிட்டே இருக்காங்க. அதுக்கு அவங்க சொல்லக்கூடிய காரணங்கள் நிறைய ஆட்கள் வந்து வேலைக்கு தேவைன்றதால சிலபஸ் வந்து நாங்கள் கம்மி பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ எல்லாத்துக்குமே சிலபஸ் மாறுது. ஸோ அதனால் நீங்கள் வந்து எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா எந்த எக்ஸாமுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணணும்னு சொல்லிட்டு கரெக்டாக வந்து எழுதி வச்சுக்கோங்க. எழுதி வச்சுட்டு அதுக்கான சிலபஸை நியூ சிலபஸை டவுன்லோட் பண்ணிவிட்டு அதில் இருக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி புக்கில் மார்க் பண்ணி படிச்சிங்கன்னா இந்த 2025 கண்டிப்பாக வந்து நம்மளும் வந்து அரசு பணி வாங்கலாம். ஓகேங்களா, அதுக்கு வந்து அடுத்தடுத்து நோட்டிஃபிகேஷன் வர 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 நானும் வந்து உங்களுக்கு வந்து யூடியூப்பில் வீடியோவாக வந்து முடிஞ்ச அளவுக்கு நான் அப்டேட் பண்ணிடுவேன். ஏன்னா இப்போ வந்து கொஞ்சம் ஒர்க் ப்ரெஷர்ன்றதால வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1 இயராக போல் இப்போ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வீடியோஸ் வந்து கொடுத்துருவேன். ஸோ தொடர்ந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. கீழே இருக்கிற குரூப் சோஷியல் மீடியா லிங்க்ஸ்லையும் நீங்கள் நம்மளை ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் இந்த தகவல் நம்ம கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சேன். இது காலையில் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அதனால தான் இந்த நோட்டிஃபிகேஷன்லாம் எடுத்து உங்களுக்கு தெளிவாக கொடுத்துடலாம். இது ஏதாச்சும் கரெக்டாக கொடுத்துருக்காங்களா, இந்த வருஷம் ஏதாச்சும் கொடுத்து நம்ம வந்து மிஸ் பண்ணிட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலான்னு அதுவும் செக் பண்ணேன். ஸோ 2024 கொடுக்கல. ஸோ இது வந்து எல்லாமே வந்து குரூப் 4 குரூப் 2வே கவர் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் இன்னும் எக்ஸ்ட்ராவாக நம்ம வந்து அந்த சைனமும் வைணவம் இந்த மாதிரி வந்து நம்ம படிக்க வேண்டியதாக இருக்கும் சூழ்நிலை. அவ்வளோதானே தவிர மற்றபடி எதுவும் இல்லை. ஸோ இதுக்கான ஏதாச்சும் நம்மளுக்கு வந்து ஆல்ரெடி குரூப் 2க்கு அவங்க வந்து சிலபஸ் வந்து சேஞ்ச் பண்ணிட்டாங்க. அதை நீங்கள் படித்து கரெக்டாக மார்க் பண்ணி நீங்கள் படித்தாலே போதுமானது. ஓகேங்களா, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இதோட முடிதான். மீண்டும் வேறு ஒரு நல்ல வீடியோவில் உங்களுக்கு நாளைக்கு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். உங்களுக்கு ஏதாச்சும் வேலைவாய்ப்பு சம்மந்தமாக தேவைப்படுதுன்னா வாட்ஸ்அப்பில் மெசேஜோ இல்லை டெலிகிராமில் மெசேஜோ போடுங்க, இல்லைனா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு நான் அந்த வீடியோவை மேக் பண்ணி உங்களுக்கு நான் வீடியோவை பப்ளிஷ் பண்ணுறேன். மீண்டும் வேறு ஒரு நல்ல வீடியோவில் உங்களுக்கு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.